வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். சமஷ்டியையும் பாரம்பரிய தமிழர் தாயகத்தையும் யுத்த குற்றத்துக்கான சர்வதேச பொறிமுறையை ஏற்காத சமாதான முயற்சிகளை எதிர்த்த ஏவிபியின் பிரித்தானிய தமிழர் பேரவை. ஏவிபியின் தமிழர் விரோதம் கடந்த காலங்களில் சமாதான முயற்சிகளை குழப்புவதற்கும் அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் ஆகியவற்றை சுட்டிக்காட்டி அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கின்றனர் பிரித்தானிய தமிழர் பேரவை. இலங்கையின் வடகிழக்கில் வாழும் தமிழர் ஒரு மூலோபாய கூட்டணியை உருவாக்கி எதிர்கால ஜனநாயக செயல்முறையை ஒற்றுமையாக எதிர்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் வழங்கப்படுகின்றது. இலங்கையில் அடுத்தடுத்து வரும் நெறிமுறையற்ற அரசாங்கத்தின் ஆட்சியின் கீழ் போராடும் போது கட்டமைப்பு ரீதியான தீவிர மாற்றங்கள் கொண்டுவரும் வாக்குறுதியுடன் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் வருகை இலங்கையில் இருக்கும் மக்களுக்கு பெரும் நிம்மதியாக தெரிகின்றது. தமிழ் மக்களுக்கு எதிராக 75 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் வன்முறை, சுழற்சி, இனவழிப்பு, இந்த உற்சாகம் முடிவு கட்டமா? இந்த அறிக்கை அனுரகுமார திசாநாயக்காவின் அடித்தளமான ஏவிபியின் மோசமான கடந்த காலத்தை வெளிக்கொண்டு வருகின்றது. இலங்கையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா யார்? அவருடைய பின்னணி என்ன? அவர் கூறுவது போல் அவர் மார்க்சிச அல்ல. இலங்கை அரசியலில் மையக்கோட்டுக்கு இடதுபுறம் சாய்ந்த ஒரு சிங்கள தேசியவாதி. அவர் அரசியல் வாழ்க்கை, ஜனாதிபதியாக அவரின் கீழ் இன்னும் வருகின்ற விஷயங்களுக்கு சிறந்த சான்றாகும். பிரித்தானிய தமிழர் பேரவை அறிக்கையில் ஏவிபி மற்றும் அனுரகுமார திசாநாயக்காவின் உண்மையான முகத்தை ஆராய்ந்து தமிழ் மக்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். அனுரகுமார திசாநாயக்காவை மாணவ பிராயத்தில் ஏவிபியில் சேர்ந்தார். அது தன்னை தமிழ் எதிர்ப்பு, மேற்கிய எதிர்ப்பு சித்தாந்தம் கொண்ட இந்திய எதிர்ப்பு சிங்கள பௌத்த அடிப்படைவாத குழுவாக கட்டமைக்கப்பட்டிருந்தது. 1987 ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எதிர்த்து வன்முறை பிரச்சாரம் செய்தவர்களில் முதன்மையானவர்கள் ஏவிபியினர். ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய தேசிய கட்சி முன்னணி அரசாங்கத்துக்கு தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலான நோர்வே சமாதான முன்னெடுப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து 2001 ஆண்டு தொடக்கம் 2004 ஆண்டு காலப்பகுதியில் பிரதான அரசியல் சக்தியாக ஏவிபி மகத்தான முக்கியத்துவத்தை பெற்றிருந்தது. 2002 ஆண்டு போர் நிறுத்தத்தை தொடர்ந்து ஏவிபி சர்வதேச ரீதியில் அனுசரணை அளிக்கப்பட்ட சமாதான முன்னெடுப்புக்கு எதிராக சக்தி வாய்ந்த மற்றும் ஒத்திசைவான கருத்தியல் அரசியல் வேலை திட்டத்தை வெளிப்படுத்த தொடங்கினார். 2003 ஆண்டில் கொழும்பில் மதத்துக்கு ஒரு முறை என்ற அளவில் பாரிய வீதி ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்தனர். கொழும்பு தலைநகரை பல சந்தர்ப்பங்களிலும் முற்றிலுமாக ஸ்தம்பிக்க வைத்திருந்தனர். ஐக்கிய நாடுகள் சபை சந்தை சீர்திருத்தம் கொள்கைகளுக்கு எதிராக வளர்ந்து வரும் பொருளாதார அபிவிருத்தி வேகத்தை வெற்றிகரமாக பயன்படுத்தி கொண்டது. 2003 பிற்பகுதியிலும் 2004 ஆண்டு தொடக்கத்திலும் சுகாதாரத்துறை, ரயில்வே, தொடர்ச்சியான பொதுத்துறை வேலைநிறுத்தங்களை மேற்கொண்டனர். இது தொடர்ச்சியாக ஏப்ரல் 2004 ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசாங்கத்தின் தோல்வியையும் சமாதான முன்னெடுப்புகளின் சீர்குலையையும் உறுதி செய்திருந்தனர். 2004 ஆண்டு ஏப்ரலுக்கு பின்னரும் புதிய ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டமைப்பு அரசாங்கத்தில் சமரசமற்ற பிடிவாத கூட்டணி பங்காளியாக ஏவிபியின் செல்வாக்கு அடுத்த 2 ஆண்டுகளில் மீண்டும் அமைதிக்கான அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்ததில் குறிப்பிடத்தக்க பங்கையும் கொண்டிருந்தனர். 2006 ஆண்டு தொடக்கத்திலிருந்து ஏவிபி இராணுவ தீர்வை வெளிப்படையாக முன்வைத்தது. இறுதியாக ஆகஸ்ட் 2006 ஆண்டில் போரை மீண்டும் தொடங்க அரசாங்கத்தை வலியுறுத்தியிருந்தனர். மார்க்சிசியம் சிங்கள தேசியவாதத்தின் கலவையான ஏவிபிக்கு ஒரு பலமாக மாறிய சிங்கள தேசிய சக்தியாக உருவெடுக்க துவங்கியது. சமாதான பேச்சுக்களை ஆதரிக்க உடன்படுவதற்கு அவர்கள் ஏவிபி நிறைவேற்ற முடியாத முன் நிபந்தனைகள் முன்வைத்தனர். சுனாமி உதவி விநியோகம் தொடர்பாக தமிழீழ விடுதலை புலிகளுடன் எந்த ஒரு உடன்பாட்டையும் சகித்து கொள்ள மறுத்திருந்தனர். நவம்பர் 2005 ஆண்டில் மஹிந்த ராஜபக்சவின் வெற்றிகரமான ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தையும் சமாதானத்துக்கு எதிராக மீடியாக மாற்றியமைத்த பெருமை இந்த ஏவிபியே சாரம். 2009 ஆண்டில் போர் நிறுத்தத்தை கொண்டுவர எடுத்த முயற்சிகளை ஏவிபி கடுமையாக எதிர்த்து வந்தனர். ஏவிபியின் ஆழமான வேரூன்றிய அரசியல் நிலைப்பாடுகள் ஒற்றையாட்சி பாராளுமன்றத்தின் அதிகாரங்களை பகிரக்கூடாது, தமிழர்களின் பாரம்பரிய தாயகத்தை அங்கீகரித்த மறுத்தல், அரசியல் விவகாரங்கள், பொருளாதாரத்தில் வெளிநாட்டு தலையீடுகள் வர அனுமதி விடாது தடுத்தல், தமிழர்களுக்கு எதிரான போர்க்குற்றங்கள், மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள், இனப்படுகொலைக்கும் சர்வதேச குற்றவியல் நீதி பொறிமுறை நிறுவுவதற்கான எந்தொரு சர்வதேச நடவடிக்கையும் எதிர்க்க வேண்டாம்.
தமிழ் மக்களின் தற்போதைய அவல நிலை கொதிக்கும் சட்டிலிருந்து நெருப்புகள் குதிக்கப் போகின்றதா? இலங்கையின் வடகிழக்கில் வாழும் தமிழர்கள் ஒரு மூலோபாய கூட்டணியை உருவாக்கி எதிர்கால ஜனநாயக செயல்முறையை ஒற்றுமையாக எதிர்கொள்ள வேண்டும் என்பது பிரித்தானிய தமிழர் பேரவையின் வேண்டுகோள். அரசியல் நடவடிக்கைகளிலிருந்து முழுமையாக ஓய்வு பெறும் மஹிந்த. அரசியல் நடவடிக்கைகளிலிருந்து முழுமையாக ஓய்வு பெற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தீர்மானித்துள்ளார். எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்றும் மஹிந்த தீர்மானித்த நிலையில் அவர் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவது தொடர்பான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. சமகால அரசியல் நிலவும் பாதகமான சூழல், உடல்நிலை, வயது போன்றவற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவை அவர் எடுத்திருக்கின்றார். பாரம்பரிய அரசியல் மீது முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களும் இந்த முடிவுக்கு காரணம். கடந்த காலங்களில் பல்வேறு இடம்பெற்ற ஊழல் மோசடிகள், மஹிந்த ஆட்சியில் அங்கம் வகித்த பலர் மீது குற்றம் சுமத்தப்படுகின்றது. இது தொடர்பில் நாட்டு மக்கள் கடும் அதிருப்தியடைந்துள்ளனர். கடந்த ஆட்சியின் போது இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு மஹிந்த அரசாங்கமே பிரதான காரணம் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் 14 வயது சிறுமி இருவரை திருகோணமலை ஹோட்டலுக்கு கொண்டு சென்று தவறான நடத்தைக்கு உட்படுத்திய சாரதியும் நடத்துனரும் கைது. காத்தாங்குடியிலிருந்து கொழும்பு செல்ல முயன்ற 14 வயது சிறுமிகளை திருகோணமலைக்கு அழைத்து சென்று 2 நாட்கள் அடைத்து வைத்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்த தனியார் பஸ் வண்டி நடத்துனர் மற்றும் சாரதி ஆகியோர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். காத்தாங்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட 2 சிறுமிகள் பெற்றோர்களின் தொல்லை தாங்க முடியாது கொழும்பு சென்று வாழ வேண்டும் என்று வீட்டை விட்டு வெளியேறினார். நண்பிகளான 14 வயதுடைய 2 சிறுமிகள் கொழும்பு ரயில் ஏற்றி விடுவதாக திருகோணமலையில் ஹோட்டல் ஒன்றுக்கு கொண்டு சென்று 2 நாட்களாக அடைத்து வைத்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்துவிட்டு காத்தாங்குடி பகுதியில் நள்ளிரவில் இறக்கிவிட்டு சென்ற தனியார் பஸ் வண்டி நடத்துனர், அதன் சாரதி ஆகியோரை கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சிறுமிகள் இருவரும் சம்பவ தினம் 2ஆம் தேதி புதன்கிழமை காலையில் பாடசாலை செல்வதாக வீட்டை விட்டு வெளியேறி பாடசாலை செல்லாமல் அங்கிருந்து மட்டக்களப்பு நகருக்கு செல்லும் பஸ் ஒன்றின் மூலம் நகருக்கு சென்று அந்த பகுதியில் ஒரு இடத்தில் தமது பாடசாலை உடைகளை மாற்றிவிட்டு பஸ் தரிப்பு நிலையத்தில் கொழும்பு செல்வதற்காக காத்திருந்தனர். அக்கரைப்பற்றிலிருந்து திருகோணமலை நோக்கி பிரயாணம் செய்த தனியார் பஸ் வண்டி மட்டக்களப்பு பிரதான பஸ் தரிப்பு நிலையத்துக்கு வந்த நிலையில் அந்த பஸ் வண்டியில் ஓட்டமாவடி சென்று அங்கிருந்து கொழும்பு செல்ல முடியும் என்றும் 2 சிறுமிகளை திருகோணமலை பஸ் வண்டியில் ஏற்றிக்கொண்டு ஓட்டமாவடி செல்வதற்கான பணத்தை வழங்கி பிரயாணச் சீட்டையும் பெற்றுக்கொண்டனர். இந்த பஸ் வாகரை பிரதேசத்தினை சென்றடைந்த நிலையில் நித்திரையில் இருந்த சிறுமிகளிடம் நடத்துனர் சென்று ஓட்டமாவடிக்கான டிக்கெட் எடுத்துட்டு இறங்காமல் இருந்திருக்கின்றீர்கள், தற்பொழுது வாகரைக்கு வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்டபோது தாங்கள் கொழும்பு போதாக வந்துள்ளதை தெரிவித்ததை அடுத்து நடத்துனர் திருகோணமலை சென்று அங்கிருந்து ரயில் செல்ல முடியும் என்றும் நான் ரயில் ஏற்றி விடுவதாக தெரிவித்து அவர்களை திருகோணமலைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். திருகோணமலை சென்றடைந்ததும் 2 சிறுமிகளை ரயில் நிலையத்துக்கு அழைத்து சென்ற நிலையில் ரயிலும் கொழும்பு நோக்கி புறப்பட்டு சென்று விட்டது. இனி கொழும்புக்கு பஸ் இல்லை, காலையில் தான். எனவே அதுவரை இருவரையும் அறையொன்றில் தங்க வைத்து அனுப்புவதாக தெரிவித்து இருவருக்கும் ஹோட்டலில் 2 அறைகளை எடுத்து அந்த சிறுமிகளுடன் நடத்துனரும் சாரதியும் தங்கியுள்ளனர். இதையடுத்து 2 சிறுமிகளையும் திருகோணமலையிலிருந்து வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு காத்தாங்குடியில் கொண்டு வந்து விட்டுவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளதை அடுத்து சிறுமிகள் என்ன செய்வதென்று தெரியாமல் வீட்டுக்கு திரும்பினார். இதனைத் தொடர்ந்து திருகோணமலை கல்முனை நாட்பெட்டிமனை பிரதேசத்தினைச் சேர்ந்த 35 மற்றும் 27 வயதுடைய நடத்துனர் சாரதி கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணத்தில் முன்னாள் போராளி பரமேஸ்வரன் விபத்தில் உயிரிழப்பு. வடமராட்சி கிழக்கு செம்பியன் பெற்ற பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் போராளி இன்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். மாமூலையிலிருந்து தாளியடு நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளும் செம்பியன் பெற்று கடற்கரை வீதியிலிருந்து உள்ளக வீதிக்கு பயணித்த மோட்டார் சைக்கிளும் செம்பியன் பெற்று வடக்கு நாட்சந்தையில் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. பலத்த காயமடைந்த மாமுனை பகுதியைச் சேர்ந்த கடற்புலியின் முன்னாள் போராளியும் கன்னிபடி அகற்றும் மனிதவன பணியை மேற்கொண்டு வருமான புரட்சி அல்லது நடேசு பரமேஸ்வரன் யாழ்ப்பாண வைத்தியசாலையின் சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் சுமந்திரன் ஸ்ரீதரன் ஒற்றுமையாக போட்டியிட இணக்கம் தவராசா இளங்கோ பத்திநாதன் உட்பட்டவர்கள் புதியவர்களுக்கு விண்ணப்பம். இலங்கை தமிழ்சு கட்சியின் சார்பில் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் சுமந்திரனும் ஸ்ரீதரனும் முரண்பாடின்றி போட்டியிடுவதற்கு இணக்கம் வெளியிட்டுள்ளனர். அத்துடன் மாவட்டத்தில் போட்டியிடும் ஏனைய வேட்பாளர்கள் இன்று இறுதி செய்யப்படுவர்.
இலங்கை தமிழிசை கட்சி சார்பில் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தெரிவு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழு வவுனியாவில் கூடியது. யாழ் மாவட்டத்தில் சுமந்திரன், ஸ்ரீதரன் ஆகியோர் ஒற்றுமையாக போட்டியிட வேண்டுமென்றும் இருவரும் தேர்தலில் போட்டியிட வேண்டுமென்ற யோசனையை சிவஞானம் முன்வைத்திருந்தார். அதனை சாணக்கியன் வழிமொழிந்திருந்தார். இதனை சுமந்திரன், ஸ்ரீதரன் இருவரும் ஏற்றுக்கொண்டனர். இதன் பின்னர் மாவட்ட ரீதியில் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்பட்டது. யாழ் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கு சயந்தன், தபராசா, இளங்கோ உட்பட்டவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். மன்னார் மாவட்டத்தில் பத்திநாதன், முன்னாள் வடமாகாண சபை பிரதான செயலாளர் உட்பட்டவர்கள் விண்ணப்பித்தனர். ஒவ்வொரு மாவட்டத்திலும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்படும். ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் துரிதப்படுத்துவதோடு மீண்டும் அவரனுதர் அழிவுக்கு நாட்டுக்கு இடமளிக்காத வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியும் நியாயமும் நிலைநாட்டும் என்ற ஜனாதிபதி அறிவிக்கின்றார். ஈஸ்டர் தாக்குதலில் காயமடைந்தவர்கள், உயிரிழந்தவரின் குடும்ப உறுப்புகள் நீர்கொழும்பு கட்டுவப்பட்டிய செபஸ்தியா தேவாலயத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் ஜனாதிபதி உறுதிமொழி வழங்கியிருக்கின்றார். ஜனாதிபதி வருகையை நினைவூட்டும் வகையில் நினைவுச்சின்றம் ஒன்றும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது. இன்று காலை கட்டுவப்பட்டிய தேவாலயத்துக்கு சென்றிருந்த ஜனாதிபதி ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கும் நினைவு தூபிக்கு மலரஞ்சலியும் செலுத்தியுள்ளார். ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள், உயிரிழந்தவரின் குடும்பத்துடன் ஜனாதிபதி கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் நேரடியாக ஜனாதிபதியிடம் அவர்கள் பிரச்சினைகளையும் எடுத்து கூறினார். இந்த நாட்டின் அண்மை காலத்தில் மிக மோசமாக ஏப்ரல் 21, 2019 நிகழ்ந்தது. அந்த விடயங்கள் மண்ணுக்குள் புதையுண்டு அழிவதற்கு நானும் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்றார். ஜனாதிபதி தேர்தல் மக்கள் தனக்கு வாக்களித்த பின்னணியில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்பட வேண்டுமென்றும் எதிர்பார்ப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். இந்த நாட்டு மக்களின் நோக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் தான் கொண்டிருக்கும் நோக்கங்கள் எதிர்பார்ப்புகளும் மாறுபட்டவை அல்லவென்றும் சொல்கிறார். அரசியல் மாற்றத்துக்காக இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கின்றது. அரசியலுக்காக நூற்றுக்கணக்கில் அப்பாவியூர்களை பலியெடுப்பது பாரிய அழிவாகும். இரண்டாவது விடயமாக ஆட்சி முறைமையும் இதன் தொடர்பட்டிருந்த என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. 274 மேற்பட்டவர்கள் உயிரிழப்புகள், பெருமளவர்கள் காயத்துக்கும் உள்ளாகியிருந்தனர். இவ்வாறான பிரச்சனையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து சமூகத்தை பாதுகாத்தமைக்காக மதகுருமார்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறுவது எமது கடமை என்றும் ஜனாதிபதி அறிவிக்கின்றார். முடக்கப்பட்டிருக்கும் 7 முக்கியஸ்தர்களின் சொத்துக்கள். அரசியல்வாதிகள், பொது அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள் உட்பட்ட 7 பேரின் சொத்துக்கள் முடக்கும் வகையில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தீர்மானிக்கின்றது. இந்த 7 பேரும் சொத்துக்கள், வங்கி கணக்குகள், காப்புறுதிகளை பயன்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. குறித்த 7 பேரும் அவர்களின் சாதாரண சம்பளத்தில் வாங்க முடியாத அளவுக்கு அதிக சொத்துக்கள் எப்படி சம்பாதித்தார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது. இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்களில் சிலர் தங்கள் குடும்பத்தினர், நெருங்கிய உறவுகள் சொத்துக்கள் பெற்று வந்ததாக கூறுவது முற்றிலும் பொய்யான கூற்று என்று ஆணைக்குழு தரப்பில் சொல்லப்படுகின்றது. கடந்த அரசாங்கத்தில் 2 முன்னாள் அமைச்சர்கள் தாம் சில சொத்துக்களை எவ்வாறு சம்பாதித்தார்கள் என்பதை விளக்க முடியாமல் இருக்கின்றனர். கர்வா தோட்டத்தில் சொகுசு வீடு, நிலம் வாங்கியதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சரின் சாரதி ஒருவரையும் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. இதேவேளை முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்கல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் பலரின் 16 வங்கிக் கணக்குகள், 5 காப்புறுதிகள் முடக்கம். நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்களை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகின்றன. உகண்டாவில் மறைத்து வைக்கப்பட்ட ராஜபக்சர்களின் பணம் மீட்க தயார் என்கின்றார் நாமல். உகண்டாவில் ராஜபக்சர்களினால் மறைத்து வைக்கப்பட்டதாக கூறப்படும் பணத்தை மீட்பதற்காக அரசாங்கத்திடம் அதிகபட்ச ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அறிவிக்கின்றார். ராஜபக்சர்களில் யாரேனும் உகண்டாவில் பணத்தை மறைத்து வைத்துள்ளோம் என்று கூறினால் அந்த பணத்தை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து வெளிநாடுகளின் கடனை அடைக்கலாம். இலங்கையிலிருந்து சீசல் மற்றும் உகண்டாவுக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்படும் ராஜபக்சர்களினால் கொண்டு செல்லப்பட்ட பணத்தை இந்த அரசாங்கத்தினால் மீள கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எமக்கு இருப்பதாக கருத்து வெளியிட்டிருக்கின்றார் நாமல் ராஜபக்ச. லண்டன் கொழும்பு சேவைகள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எடுத்த தீர்மானம். லண்டனுக்கும் கொழும்புக்கும் இடையிலான விமானப்பாதை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மாற்றம் செய்திருக்கின்றது. இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஈரான் வான்வெளி தவிர்ப்பதற்கான இந்த தீர்மானம் எடுக்கப்படுகின்றது.
அதன் அடிப்படையில் கொழும்பிலிருந்து லண்டனுக்கான விமானம் எகிப்து வான்வெளியூடாக பயணிக்க தீர்மானிக்கப்படுகின்றது. குறித்த தீர்மானத்தினால் அந்த விமான பயணத்தின் நேரம் அன்னளவாக 30 நிமிடங்கள் அதிகரிக்கும் என்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கருத்து வெளியிடுகின்றது. நன்றி.